ஓம் விக்னேஸ்வராய நமः. மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க அன்பு நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுடைய வாழ்விலே நிம்மதியும் சந்தோஷமும் இயற்கையாக எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது மனித மனசுடைய இயல்பு. அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அவற்றையெல்லாம் வழங்கக்கூடிய சக்தி கர்மாவிற்குத்தான் உண்டு. அந்த கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி நவக்கிரகங்கள்தான் உண்டது. அப்பேற்பட்ட நவக்கிரகங்களாகிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்ற நவக்கிரகங்களிலே மிகவும் வலிமையான கிரகமாகவும் சுப கிரகமாகவும் பார்க்கக்கூடிய குரு பகவான் தான் எல்லா விதமான சுபங்களையும் லாபங்களையும் மனிதனுக்கு தருவதற்கு ஒரு அனுகூலம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட குரு பகவான் தேவர்களுக்கு குருவாக பிரகஸ்பதி என்ற நாமத்தோடு இருக்கின்றார். அசுரர்களுக்கு குருவாக சுக்கிரனும் தேவர்களுக்கு குருவாக பிரகஸ்பதி என்ற நாமத்தோடு குரு பகவானும் இருக்கின்றார். இவர் நவகிரகங்களிலே சுப கிரகமாக கருதப்படுகிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். எந்த இடத்திலே குரு பகவானுடைய பார்வை நம் மீது படுகிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். எந்த ஒரு தவறுமே மனிதன் செய்ய மாட்டான். ஆகையினால அப்பேற்பட்ட குரு பகவானை வழிபாடு செய்தீர்களேயானால் நம்முடைய வாழ்வு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12 ராசிகளிலே தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியாகவும், கடகராசியிலே உச்சம் பெற்றும் மகர ராசியிலே நீசம் பெற்றும் இருக்கக்கூடிய குரு பகவான் இவ்வாண்டு நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் இவ்வாண்டு சித்திரை மாதம் மேச ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு 1/5/2024 அன்று பெயர்ச்சி அடைந்தார். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைந்தார். இந்த பெயர்ச்சியினால் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய நல்ல சுப பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். அதன்படி முதல்ல குரு பகவானை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். குரு பகவான் நான் முதல் சொன்ன மாதிரி இயற்கையிலேயே சுபத்தன்மை வாய்ந்தவர், இயற்கை சுபர், நவக்கிரகங்களிலே வலிமையானவர். அவருடைய ஆதிக்கம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அப்பேற்பட்ட குரு பகவான் மங்களத்தை தரவல்லவர், புத்திர பாக்கியத்தை தரவல்லவர், சகல நன்மையும் யோகத்தையும் மங்களத்தோடு தரவல்லவர். அவர் 12 ராசிகளிலே மேச ராசியிலே குரு பகவான் இருக்கும் பொழுது அது நட்பு வீடாக அமையப்பட்டு நன்மைகளை நிறைய தருவார். இப்பொழுது மேச ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைந்திருக்கின்றார். ரிஷபராசி என்பது சுக்கிர பகவானுடைய வீடு. குரு தேவர்களுக்கு குருவானவர், சுக்கிரன் அசுரர்களுக்கு குருவானவர். அப்போ ஒரு அசுர குரு வீட்டிலே ஒரு தேவ குரு அமரும் பொழுது அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் வருகிறது. அப்போ முதல்ல அமர்ந்த இடமே ஒரு போட்டிக்குரிய இடமாக பகை வீடாக அமைகிறது. அப்போ பகை வீட்டில் அமரும் பொழுது எல்லாருக்கும் நன்மை செய்ய முடியுமா என்று பார்க்கும் பொழுது கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது போல இயற்கையாகவே சுபத்தன்மை உடைய குரு பகவான் அவர் பகை வீட்டில் அமர்ந்தாலும் சரி அல்லது பிரச்சனைக்குரிய எந்த இடங்களில் அமர்ந்தாலும் சரி அவர் இயற்கையான
சுபத்தன்மையை விட்டு கொடுக்கவும் மாட்டார், கெடுதல் செய்ய மாட்டார். அமர்ந்த வீட்டிலும் அவர் கெடுதல் செய்ய மாட்டார். அந்த வகையிலே நிறைய பேர் பகை வீட்டில் குரு உட்கார்றாரே, இதனால் நிறைய பிரச்சனைகள் நடக்குமா, அல்லது குருவால் செய்ய முடியாமல் போகுமா, நன்மை செய்ய முடியாமல் போகுமா என்றெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகளே இல்லை. அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன யோகங்கள் கிடைக்கும் அந்த விதிப்படி பார்க்குறப்ப, பொதுவாக ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி என்ன கேட்டீங்கன்னா, குரு இருந்த இடத்தை கெடுப்பார், பார்த்த இடத்தை வாழ வைப்பார் அப்படிங்கிறது விதி. அது என்ன இருந்த இடத்தை கெடுப்பார்? இருந்த இடத்துல கெடுக்கிறது இல்லைங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவர் தகப்பனார் அவர் வெளியே போயிருந்தாருன்னா அந்த குடும்பத்தில் இருக்க மற்ற மெம்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் ஜாலியாக இருப்பாங்க. அவர் உள்ள என்று ஆனவனே என்ன செய்வாங்கன்னா கப்சி பண்ணி அமைதியாயிருவாங்க. அப்போ அந்த தலைவர் இருக்கிற இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வில்லங்கும் வியாக்கியானமும் இல்லாத ஒரு அமைதியான நல்ல இடமாக அமரப்படும், காணப்படும். அதனால்தான் குரு இருந்த இடத்தை அப்படிங்கிறப்ப எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த இடத்தை வாழ வைப்பார். அப்போ சந்தோஷம் மற்றவங்களுக்கு கெட்டு போகிறனால என்ன செய்வாங்கன்னா அவர் நமக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் குரு எப்பயுமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்கப்ப எந்த விதமான பிரச்சனை வில்லங்க வியாக்கியானங்கள் அந்த வீட்டுக்கு வந்தாலும் அதை முன்னின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அந்த குரு பகவான். அந்த விதிப்படி இப்போ ரிஷபராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். இந்த குரு பகவானால் யோக பலன்கள் தான் நிச்சயமாக ரிஷபராசி கிடைத்தே தீரும். அந்த ரிஷபராசிக்கு அட்டமாதிபதியாகிய குரு பகவான், அட்டமாதிபதி என்றால் 8 என்றாலே ஆயுள்காரகன் என்ற பெயர். பிரச்சனை என்பது வேறு, பெரும் பிரச்சனை என்பது வேறு. பெரும் பிரச்சனை தான் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்து அதிபதியாகி பெரும் பிரச்சனைக்குரியவர். அவர் அந்த ராசியிலே அமரும் பொழுது பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அந்த விதிப்படி அவர் நிச்சயமாக அந்த வீட்டை கெடுக்க மாட்டார். ஆக ரிஷபராசிக்கும் நல்ல வாழ்வு கொடுப்பார். முதல்ல ஒரு இடத்துல ஒருத்தர் உட்கார்றப்ப அவர் அந்த இடத்த ஸ்ட்ராங்காக உட்கார்ந்தா தான், அவர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டால்தான் மற்றவங்களுக்கு அந்த பலனை செய்ய முடியும். அப்போ முதல்ல உட்கார்ந்த இடத்த அவர் முதல் சுத்தப்படுத்துவாங்க. அப்போ சுத்தப்படுத்துறதுலாம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு போகிறான் அந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்களை கொண்டு சரி செய்வார். அதன் விதிப்படி இப்போ நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் இருக்குது. ரிஷப ராசி என்பது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் குருவுக்கு பகைவன், அது மாற்றமே முடியாது, அது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் அந்த ரிஷப ராசியிலே அமர்ந்த நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு சூரிய பகவானும், ரோஹிணி நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும், மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு செவ்வாய் பகவானும், இவர்கள்லாம் இந்த ராசியில் அந்த நட்சத்திரத்துக்குள்ள அதிபதிகள். இவர்கள் யார் என்று கேட்டால் குரு பகவானுக்கு மிக நட்புக்குரிய கிரகங்கள். 2 அணிகளாக பிரிப்போம் ஜோதிடத்தில். அதில் குரு அணி, சுக்கிரன் அணி என்று பிரிப்போம். அருளணி, பொருளணி என்று பெயர். அருள் என்றால் இந்த உலகத்திலே அருளை வாரிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். பொருளணி என்றால் பொருள்கள் என்று சுகத்தை வழங்கி கொண்டிருக்கிறவர் சுக்கிர பகவான். அப்போ அந்த பொருளையும் அந்த சுகத்தையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய வீட்டிலே அருளை பொழிவதற்காக அமர்ந்த அந்த குரு பகவான், அவர் நிற்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் நட்பு நட்சத்திரங்கள். ஆகையினால கண்டிப்பாக அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல பிற ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் பாதிப்புகள் கொடுக்காம அப்பப்போ ஒவ்வொருத்தங்களை ஆசிரியரானவர் என்ன செய்யட்டுன்னா மாணவர்களை ஏய் சத்தம் போடாத, அமைதியாக இரு, இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் தன்னுடைய கமாண்டிங் பவரை அன்பாகவும், அல்லது சிலருக்கு அடித்தாத்தான் கேட்பாங்க அப்படின்னாங்கன்னா அந்த அடிக்கிறதுக்கு வாய்ப்பையும் அவர் ஏற்று கொடுப்பார். தண்டனை தரமாட்டார். கண்டிப்பு என்பது வேறு, தண்டனை என்பது வேறு. கண்டிப்பாக குரு பகவான் கண்டிப்பாரே தவிர தண்டனை தரமாட்டார். அந்த ஒரு நல்ல கான்செப்டை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதன்படி இந்த குரு பயிற்சியானது 12 ராசிக்காரர்களுக்கும் முதலிலே நன்மை தான் பயக்கும் என்பதை மனசில் வச்சுக்கோங்க. என்னங்க நம்ம முதல் சொன்ன மாதிரி குரு சுக்கிரன் வீட்டுக்கு பகைவன், நமக்கு எதாவது படப்படுத்திடுவாரோ அல்லது குரு பலம் இல்லாமல் போச்சுன்னா பிரச்சனை ஆகுமோ அப்படின்லாம் நினைப்பாங்க.
அந்த நினைப்பை தயவு செய்து மறந்துடுங்க. குரு என்றைக்குமே குரு தான். அதன்படி இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். 12 ராசிகளிலே நான் முதல்ல சொன்ன மாதிரி கடகராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுவார். அந்த கடகராசியில் உச்சம் பெறும் பொழுது அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்கள். அந்த 4 பாதங்களிலே தான் அவர் பயணம் செல்லும்போது 9 பாதத்தில் அவர் பயணம் செல்லும்போது குரு பகவான் சுயசாரம் சுய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலையும், அடுத்து சனி பகவானுடைய நட்சத்திரத்திலையும், அடுத்து புதன் பகவான் நட்சத்திரத்திலையும் பயணிப்பார். அதில் தான் அவர் உச்சமடையக்கூடிய உண்டம். ஆக அந்த குரு பகவானுடைய உச்சம் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பலனை கொடுப்பார். முதல்ல மேசராசிக்கு குரு பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகளையும் முதல்ல நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு வருஷம் முழுவதும், அதாவது குரு பகவானுடைய ஆட்சி காலம் ஓராண்டு காலகட்டங்கள். ஒரு ராசியில் 12 மாதங்கள் குரு பகவான் இருப்பார். அதில் சூரியனுடைய சலனத்தை கொண்டு குரு என்ற ராசிக்கு 5ஆம் ராசியிலே சூரியன் வரும்பொழுது குரு பகவான் வக்ரம் ஆவார். 9ஆம் ராசிக்கு வரும்பொழுது வக்ர நிவர்த்தி ஆவார். அப்போ வக்ரம் என்றால் என்ன என்றால் ஒரு கிரகம் பின்னோக்கி செல்லுதல் அல்லது ஒரு செயலை செய்ய விடாமல் பிறரால் தடுக்கப்படுதல் என்று பேர். அப்போ பிறரால் தடுக்கப்பட்ட பொழுது தன் பலத்தை இழக்கிறாரா என்று பார்க்கும் பொழுது பலத்தை அவர் முழுமையாக இழக்க மாட்டார். ஆனால் சில நிபந்தனைகளின் பேரில் அவர் தன்னுடைய பலங்களை குறைத்து கொள்ளக்கூடிய பலன்களையும் குறைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் விஷயமே தவிர மற்றபடி ஓராண்டு காலகட்டங்களுக்கு இந்த ரிஷபராசியிலே குரு பகவான் இருக்கப் போகிறார். இந்த ஓராண்டு காலகட்டங்களுக்கு 12 ராசிகளுக்கும் கிடைக்கக்கூடிய பலாபலன்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். முதல்ல யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள வாங்க, உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்க, இல்லை அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை அவங்களுக்கு உபசரிக்கிற மாதிரி ரிஷபராசிக்கு வந்த குரு பகவானை நம்ம உபசரிக்கணும். அந்த ரிஷபராசிக்கு வந்த குரு பகவானை அவருடைய மந்திரங்களால் நம்ம அவரை விசேஷமாக செய்தால் நல்லது, அர்ச்சித்தால் நல்லது, பூஜித்தால் நல்லது. குரு பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுவது வியாழக்கிழமை, குருவாரம்னு சொல்லுவோம். அந்த குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல புனர்பூச நட்சத்திரம், அடுத்து விசாக நட்சத்திரம், அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்திலே அவருக்கு பூஜைகள் செய்தால் இன்னும் ஒரு சிறந்த நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அவருடைய மூல மந்திரமாக முதல்ல எல்லாராலையும் தமிழில் உச்சரிக்கப்படுகிற மந்திரமாக ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. அதாவது முதல்ல ஒரு உயிரினங்கள் தோற்றுவித்தல், அடுத்து அந்த உயிரினங்களை காத்தல், அதற்கப்புறம் அந்த உயிரினங்கள் தங்களுடைய நம்ம சொன்ன மாதிரி ஆயுள் காலம் முடிஞ்ச உடனே அதுக்கு தானாகவே சென்று இறைவனை சென்று அடைதல். ஆக பிறத்தல், காத்தல், அழித்தல், இந்த முத்தொழிலையும் செய்யக்கூடியவங்க 3 தெய்வங்கள். அதில் படைப்பு கடவுளாகிய பிரம்மா, காக்கும் கடவுளாகிய மகாவிஷ்ணு, எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய கடவுளாக அழித்தல் அழித்தல் இரண்டையும் செய்யக்கூடிய பணி ருத்ரமூர்த்தியாகிய சிவபெருமானுக்கு இருக்கு. அந்த 3 தெய்வங்களுமே இந்த குரு பகவானிட ஆசையை பெறுகிறார்கள். அவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் அவங்க இந்த ஸ்லோகத்தில் சொல்லவே பார்த்திங்கன்னா குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே சாட்சாத் பரபிரம்மம் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் சகல நன்மைகளையும் தரக்கூடியவர். தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குரும் காஞ்சன சந்திபம் புத்தி பூதம் திருலோகேஷம் தன்னமாமே பிரகஸ்பதியும் என்று சொல்வார்கள். அவருடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி முதல்ல மேசராசி அன்பர்களுக்கு பலாபலங்களை சொல்கிறேன்.